இன்னைக்கு நம்ம பாடல் பின்னணி நிகழ்ச்சியில சீசன் 3ல மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சோ இன்னைக்கும் நம்ம மத்தியில ஸ்பெஷல் கெஸ்ட் ஐசக் அண்ணா வந்திருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். பிரைஸ் லார்ட்னா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். How are you? Fine by God's grace னா. ஓகே, உங்களோட சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. Then we'll move on to song. So உங்களோட ஃபேமிலி பத்தி and உங்களோட மினிஸ்ட்ரி பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. ஓகே. என் பேர் ஐசக் டி. ஐ எம் இன் சென்னை ரைட் நவ். சென்னையில் இருக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ட்ரிச்சியில தான். எங்கள் அப்பா அம்மா இன்னும் ட்ரிச்சியில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ காலேஜ் படிக்கிறதுக்கு நான் கோயம்புத்தூர் போனேன். கோயம்புத்தூர் காரணியால படித்தேன். அதுக்கப்புறம் சென்னையில் MBA நான் இங்கே சத்யபாமா காலேஜில் படித்தேன். அதுக்கப்புறம் ஐ மீன் சென்னை தான். ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் சம் டைம். கொஞ்ச நேரம் வேலை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1 year ஒர்க் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல் டைம் மியூசிஷியனாக மியூசிக் பண்ணுறேன். ப்ளஸ் ஐ எம் இன்வால்வ் இன் மினிஸ்ட்ரி, சர்ச் மினிஸ்ட்ரிலையும் சரி, நானும் என் ஒய்ஃபும் தனியாகவும் ஹவுஸ் ஃபெலோஷிப் மற்ற மினிஸ்ட்ரியில இன்வால்வா இருக்கிறோம். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ உங்களுடைய மினிஸ்ட்ரியில எப்படி வந்து மியூசிக் உள்ள ஃபர்ஸ்ட் என்டர் ஆனீங்க? அவங்க என்ன ஏஜ் இருக்கும் உங்களுக்கு? ஓகே, எங்க அப்பா கீபோர்ட் பிளேயர், சர்ச்சில் வாசிப்பாங்க. ட்ரிச்சியில நிறைய இடத்துல நிறைய மீட்டிங்ஸ்க்கு கன்வென்ஷன்லாம் வாசிப்பாங்க. எனக்கு ஞாபகம் இருந்த காலத்துல இருந்து எங்க அப்பாவோட நான் போவேன். சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல போய் உட்காந்துப்பேன். இல்லைன்னா கொஞ்சம் பெருசானோன்னு கீபோர்டு தூக்கிட்டு நான் போவேன். அப்புறம் கனெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ நான் அவங்கள பார்த்து தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நான் வாசிக்கணுமே, இந்த கீபோர்டு வாசிக்கிறதுனால நம்ம ஆண்டவரை இப்படியெல்லாம் வர்ஷிப் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்சது தான். நான் ஸ்லோவா நான் காலேஜ்ல வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அப்போ எனக்கு கல்யாணம் ஆகுற டைம்ல ப்ராப்ளி 2013 அப்போ கல்யாணம் ஆகல. அப்போ இப்போ ஒய்ஃபா இருக்கிற பெட்டி வந்து அப்ப சொன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னா, இப்போ ஐடி இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, கார்பரேட்ல வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா மியூசிஷியன்ஸ் பார்த்தா ரொம்ப கம்மியா தானே இருப்பாங்க. யூ கேன் டேக் அ ரிஸ்க். நீ ஒரு ரிஸ்க் எடுத்து பாரு. உனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லது, பை காட்ஸ் கிரேஸ். இல்லைன்னா நீ எப்பவும் திரும்பி போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா BE படிச்சிருக்க, MBA படிச்சிருக்க, யூ கேன் ஆல்வேஸ் ஜாயின் பேக்னு சொன்னாங்க. ஐ டுக் அ ரிஸ்க். நான் அந்த ஸ்டெப் எடுக்கிறப்போ ஐ வாஸ் வெரி பிஸி வித் மியூசிக். நான் பாஸ்டர் ஜெர்சனுக்கு நான் ஃபுல் டைமா நான் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். அவங்க மீட்டிங்ஸ்க்கும் அவங்க ஆல்பம்ஸ்க்கு ப்ளே பண்ணுவேன். அப்புறம் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பிரேம் ஜே பீனேஸ்வரனாக்கு, பாஸ்டர் ஆல்வினுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால எனக்கு ரெண்டும் பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தப்போ ஒர்க்கும் மியூசிக்கும். தென் மை ஒய்ஃப் செட், நீ ஒரு ரிஸ்க் எடுத்து பாரு. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா லெட் இட் பி, இல்லைன்னா நீ எப்பவுமே ஒர்க் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஐ டுக் தட் டிசிஷன். இன்ன வரைக்கும் பை காட்ஸ் கிரேஸ் ஒரு ஸ்டெப்புக்கு மேல இன்னொரு ஸ்டெப்பு அப்படிதான் ஆண்டவர் வழி நடத்திட்டு வராரு. ஸோ ஆல் க்ளோரி டு காட். எனக்குவே வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு நினைக்கிற அந்த சிச்சுவேஷன் வரல. ஆமா இது வரைக்கும் வராது. ஓகே, நான் சோ ஃபர்ஸ்ட் சாங் என்னன்னா தோள்கள். அந்த சாங்கோடைய பேக் ஸ்டோரி அது எப்படி வந்துச்சு? ஓகே, நான் வந்து ஒரு சர்ச் சர்வீஸ்ல ஒரு பாஸ்டர் ப்ரீச் பண்ணிட்டு இருந்தாங்க. எதை பத்தி ப்ரீச் பண்ணாங்கன்னா, அந்த ஜீசஸோட பேரபிள் பத்தி ப்ரீச் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தொலைந்து போன ஆடு, 99 ஆடுகளை விட்டுட்டு ஒரு தொலைந்து போன ஆட்டுக்கு பின்னாடி இவர் நல்ல மேய்ப்பர் போறாரு. போயிட்டு அந்த ஆட்டை தூக்கி தோல்ல சுமக்கிறது மாத்திரம் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா அந்த கல் இருந்திருக்கும், முரடான பாதை இருக்கும், கால்ல கல்லுகள் குத்தப்பட்டிருக்கும். அவ்வளவு ஸ்ட்ரெயின் எடுக்கிறாரு. இப்ப நானா இருந்தா ஒரு ஆடு தானே போகுது, 99 இருக்கு, போயிட்டு போகுதுன்னு விட்டுருப்பேன். ஆனா நம்ம மேல இருக்கிற தகப்பன், நம்ம இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா, அந்த ஒரு ஆட்டுக்கு பின்னாடி போய் அந்த ஆட்டை தூக்கிட்டு வர்றது மாத்திரம் இல்ல, அந்த ஆட்டை பனிஷ் பண்ணல. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கடவுள் வந்து என்னை பனிஷ் பண்றவர் தான். இவ்வளவு நாள் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னை பனிஷ் பண்ணுவாரு, நான் அவரை எப்படி ப்ளீஸ் பண்றேன்னு தெரியலையே, என்னை பனிஷ் பண்ணிடுவாரோ, அந்த பயத்திலேயே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ இந்த பேசேஜ் நான் ஏற்கனவே படிச்சிருக்கிறேன். ஆனா அந்த மெசேஜ் அன்னைக்கு அவர் வந்து இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருந்துச்சு, ஹீ செலிப்ரேட்டட் தி ஷீப். எப்படி தொலைஞ்சு போன ஆட்டை செலிப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்குள்ள கேள்வி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ உடனே எனக்கு மைண்ட்ல இந்த வார்த்தை வந்துட்டே இருக்கு, தோள்கள். எனக்கு தோள்கள் இங்கிலீஷ்ல யோர் ஷோல்டர்ஸ்ங்கிற வார்த்தை திரும்பி வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த வார்த்தையை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு நான் சும்மா ப்ளே பண்ணிட்டு இருந்தப்போ வந்ததுதான், நான் விழுந்தாலும் மறந்தாலும் உம்மை விட்டு போனாலும் விலகாம மறக்காம என் பின்னால வந்து. ஸோ இந்த பாட்டு வந்து நான் மட்டும் எழுதல, நாங்க 3 பேர் எழுதணும். நான் எழுதினேன், அப்புறம் ஆண்ட்ரூன்னு நான் இங்க ஃபெலோஷிப்ல இன்னொரு தம்பி இருந்தாங்க. ஸோ ஆண்ட்ரூவும் மெஜாரிட்டி ஆஃப் த சாங் எழுதினாரு. அப்புறம் பெட்டியும் நிறைய எழுதினா, கோரஸ் வந்து பெட்டி எழுதினா. ஸோ ஐ பிலீவ் இன் கொலாபரேட்டிவ் அனாயிண்டிங். நான் ரொம்ப வருஷமா அதை பிலீவ் பண்ணாம இருந்தேன். நான் மட்டும்தான் எழுதணும், நான் பண்ணாதான் கரெக்டான விஷன் இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். பட் லேட்டர் ஆன் ஐ தாட் ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராப்ளி
இப்போ நீயும் நானும் ஒண்ணு பண்ணா உன்கிட்ட இருக்கிற அனாயிண்டிங்கும் நிறைய வரும், எனக்குள்ள இருக்கிற அந்த கிஃப்டும் நம்ம 2 பேரும் கொலாபரேட்டிவா பண்ணலாங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு அப்போ வந்துச்சு. சோ தட்ஸ் ஹவ் தோள்கள் பிறந்தது. நைஸ் ஸ்டோரி. அதனாலதான் விஷுவல்ஸ்ல வந்து அந்த இது வந்துச்சா? எஸ், அதனாலதான் நான் அந்த அப்பாவும் பையனும், சோ அது கூட என் மைண்ட்ல இருந்துச்சு. அப்பா வந்து எப்படி பையனை தூக்கிட்டு போறாரு, எப்படி செலிப்ரேட் பண்றாரு, அவன் கீழே விழுறான், நடக்க தெரியாதப்போ தூக்கி விடுறாரு, ஒரு தடவை கீழே விழுகிறப்பையும் சொல்லி கொடுக்குறாரு இப்படி நடக்க கூடாதுன்னு. சில டைம் டிசிப்ளினும் பண்ணுவாரு. அப்பா வந்து ஒரு நல்ல தகப்பன், டிசிப்ளினும் பண்ணுவாரு, இப்படி பண்ணக்கூடாதுரா, அங்க போக கூடாதுன்னு சொல்லுவாரு. சோ எல்லாத்தையும் கவர் பண்ண நாங்க நினைச்சோம். சூப்பரா இருந்துச்சு அந்த விஷுவல்ஸ் எல்லாம். ஆனா அந்த சாங்ல இருந்து ஒரு 2 லைன்ஸ் பாடுறீங்களா? எஸ். விழுந்தாலும் மறந்தாலும் உம்மை விட்டு போனாலும் விலகாம மறக்காம என் பின்னால வந்து எங்கேயும் எப்பவும் என்னை விட்டு போகாமலே இருப்பீரே. விழுந்தாலும் மறந்தாலும் உம்மை விட்டு போனாலும் விலகாம மறக்காம என் பின்னால வந்து எங்கேயும் எப்பவும் என்னை விட்டு கொடுக்காமலே இருப்பீரே. அரிதான அன்பே ஆறுதல் தருமே அப்பாவும் தோள்களிலே. விழுந்தாலும் மறந்தாலும் உம்மை விட்டு போனாலும் விலகாம மறக்காம என் பின்னால வந்து எங்கேயும் எப்பவும் என்னை விட்டு கொடுக்காமலே இருப்பீரே. விழுந்தாலும் மறந்தாலும் உம்மை விட்டு போனாலும் விலகாம மறக்காம என் பின்னால வந்து எங்கேயும் எப்பவும் என்னை விட்டு கொடுக்காமலே இருப்பீரே. So next song வந்து என்மேல் நினைவாய் இருப்பவர். So அந்த சாங் எப்படி வந்துச்சுன்னா, இப்போ நிறைய பாஸ்டர்ஸ் இதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னன்னா அவங்க பிரேயர் பண்ணப்போ, அவங்க வர்ஷிப் பண்ணப்போ ஆண்டவர் பாட்டு கொடுத்தாருன்னு. எனக்கு அந்த தருணம் வரைக்கும் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததே இல்லை. சின்ன வயசுல இருந்து நான் நிறைய இங்கிலீஷ் பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறேன். அதெல்லாம் எப்படி எழுதுவேன்னா, ஏதோ ஒரு லைஃப் ஜேர்னிக்குள்ள போவோம், சரி பாட்டு எழுதலாம், அந்த ஜேர்னியை வச்சு ஒரு பாட்டு எழுதலான்னு ரெடியா உட்காருவேன். சரி லெட் மீ ரைட் அ சாங் அப்படின்னு உட்காருவேன். ஸோ இந்த சாங் வந்து அதுக்கு முன்னாடி நாள் வந்து எனக்கு ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங் ஹேப்பன் இன் மை லைஃப். எப்படின்னா ரொம்ப உடஞ்சு போயிருந்தேன், ரொம்ப ஐ வாஸ் சோ ஷேட்டர்ட். நாளைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, அதுதான் உண்மை. நாளைக்கு எப்படி ஃபேஸ் பண்ண போறேன், how am I going to face the sun? சூரியன் உதிக்கிறப்போ நான் அந்த சூரியனை எப்படி பார்க்க போறேன், என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தேன். ஸோ அதுக்கு இது வந்து எப்ப நடக்குதுன்னா, ஒரு சாட்டர்டே நடக்குது. சண்டே வந்து என்ன ஒரு சர்ச்ல ப்ரீச் பண்ண கூப்பிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், என் லைஃபே ஒரு அழுகிற நிலைமையில இருக்கு, என்ன நம்பி ஒருத்தங்க ப்ரீச் பண்ண கூப்பிட்டு இருக்காங்களே, அதுதான் அவங்களுடைய சர்ச்சோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ், இனாகிரேஷன் கூப்பிடுறாங்க. ஸோ ஐ தாட், இதெல்லாம் அவங்களுக்கு புரியுமா, நான் எதுக்குள்ள போயிட்டு இருக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னப்போ நான் அதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிட்டேன். ஐயோ நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ணலாம். எனக்கு ஃபாதர் பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருடைய பாட்டெல்லாம் பாடிட்டு நான் வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தப்போ காட் வந்து அப்படியே கொடுத்த ஒரு சாங் தான் அது. என்மேல் நினைவா இருப்பவரே, என்னை விசாரிக்கும் தெய்வமே. என்னை விசாரிக்க யாருமே இல்லைன்னு யோசித்தேன். என்ன அவர் நினைக்கிறாரா, ஏன் என்னை கைவிட்டுட்டாருன்னு யோசித்தேன். ஸோ அந்த லைன்லாம் அப்படியே ஒன்னா வந்துச்சு. நான் யூஸ்வலா எனக்கு அந்த பழக்கமே கிடையாது, இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததும் கிடையாது. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம். கைவிடா கண்மலையே உண்மைதான் நேசிப்பேன், உமக்காய் வாழுவேன். ஸோ நான் அவரை பார்த்து சொல்ற மாதிரி இருந்துச்சு, நான் இனிமேல் உமக்காக தான் வாழுவேன். நான் உலகத்துக்கு பின்னாடி போயிருக்கிறேன், நிறைய காரியங்களுக்கு பின்னாடி போயிருக்கிறேன், தப்பான காரியங்களுக்கு பின்னாடி போயிருக்கிறேன். ஆனா இப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிறேன், நான் உங்க பின்னாடி ஓடி வரணும் அப்படின்னு. சோ அதுவும் எனக்குள்ள இருந்தே வந்துச்சு, அதை நான் உட்காந்து எழுதவே இல்லை, அது அப்படியே வந்ததுதான். சோ ஸ்டான்ஸா மட்டும் வழக்கம் போல பெட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணவா எப்பொழுதுமே. சோ அவருக்கு நல்லா எழுத வரும், என்னை விட நல்லா எழுதுவா. சோ அதனால நாங்க 2 பேரும் சேர்ந்து எழுதின பாட்டு. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் சாங் வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சாங் எலும்பி வாணி சாங். பிகாஸ் எனக்கு வந்து 12th படிக்கும்போது வந்து அந்த டைம்ல நான் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சோ அந்த டைம்ல என்னால வந்து படிக்கவே முடியல. அந்த டைம்ல நான் படிக்கிறதுக்கு என்ன மோட்டிவேட்
பண்ண சாங். நான் வந்து நைட் ஃபுல்லா பப்ளிக் எக்ஸாம்க்கு முந்தின நாள் ஃபுல்லா இந்த சாங் ரிப்பீட் மோட்ல கேட்டுட்டே இருப்பேன். இது அப்படியே கேட்டுட்டே நான் எழுதிருக்கேன். நிறைய நேரம் வந்து இந்த சாங் என்ன நிறைய மோட்டிவேட் பண்ணிருக்கு. சோ இந்த சாங்கோட பேக் ஸ்டோரி கேட்கணும் நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிருக்கேன். ஓகே, இது வந்து ஆஸ் அ ஹோல் வந்து நான் என்கரேஜிங் சாங், ஒரு மோட்டிவேஷனல் சாங் எழுதணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை இருந்துச்சு. அது நீட் நாட் பி வெரி ஸ்பிரிச்சுவல். எப்படின்னா ரொம்ப கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும் கேட்டர் பண்ணாம ஒருத்த விழுந்து போயிருக்கிறான் வாழ்க்கையில, அவன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறான், அவனை தட்டி எழுப்புற மாதிரி ஒரு சாங் எழுதணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. அப்போ ஒரு பையனை மீட் பண்ணேன். அந்த பையன் பேட் பிளேயர், அவன் வந்து பேடு வாசிக்கிற பையனா இருந்தான். ஸோ பேடு சர்ச்ல வாசிட்டு இருந்தான். யூஸ்வலா ட்ரம்மர்ஸ் எல்லாம் கொஞ்சம் லாங் ஹேர்லாம் வைப்பாங்க, கொஞ்சம் ஸ்டைலிஷா இருப்பாங்க. அது இல்லாம அந்த வயசுலதான் ஸ்டைலா இருக்க முடியும். 40 வயசுல ஆட்டோமேட்டிக்கா ஸ்டைல் மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும். ஸோ எல்லாமே ப்ரையாரிட்டிஸ் மாறிடும். ஸோ அவன் அந்த டீனேஜ்ல இருக்கனால முடி வச்சிருந்தானா. ஸோ சர்ச்ல வந்து யாரும் அவனை பார்த்து திட்டிடுவாங்க. திட்டி வந்து நீ எப்படி இப்படி இருக்கலாம், நீ இனிமேல் வாசிக்க கூடாது, யூ ஆர் நாட் குட் இனஃப், யூ நீட் டு லுக் லைக் திஸ். அவங்க ஒரு ஃப்ரேம்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணாங்களாம். ஸோ அதை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணது மாத்திரம் இல்ல, அவன் சொன்ன காரியம், ஆனா இதனாலதான் எனக்கு சர்ச்சுக்கு வரவே பிடிக்கலண்ணா, நான் சர்ச்சுக்கு வரதே இல்லை, நான் வந்தாலே என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க, என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன. எனக்குள்ள தோணுச்சு, ஆஃப்டர் ஆல் ஒரு முடிக்காக அந்த பையனை ஜட்ஜ் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி அவனை நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் தான் அந்த பாட்டே வந்துச்சு. உன் நாட்கள் எல்லாம் வீணானதா, உன் முயற்சி எல்லாம் பாழானதா, ஒன்றுக்கும் உதவாதவன் என்று உன்னை தள்ளிட்டாங்களா அப்படின்னு சொல்லி இந்த லைன்லாம் மெயினா அந்த எழும்பி வாங்குற இட்ஸ் a வெரி பிப்ளிக்கல் பேஸ்ட் ட்ரூத் தான். ஆனா இந்த சிச்சுவேஷன் என் மைண்ட்ல இருந்துச்சு. ஸோ வழக்கம் போல நானும் பெட்டியும் சேர்ந்து எழுதினது தான். இந்த சாங் வந்து முக்காவாசி வந்து வாஸ் ரிட்டன் பை பெட்டி தான். ஸோ ஐ டோல்ட் ஹர் எவ்ரிதிங். இப்போ எனக்கு ஒரு ஐடியா வரும், அந்த ஐடியாவை நான் அவகிட்ட சொல்லுவேன், நம்ம இந்த மாதிரி ஒரு சாங் எழுதலாம் அப்படின்னு சொன்னப்போ அவ தான் உட்காந்து எழுதுவா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த லைன்ஸ் அவ எழுதுனதுதான். ஸோ இதுதான் பாட்டு வந்து பெட்டி அக்காவை தான் கூப்பிடணும். ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் சீசன்ல அடுத்து பெட்டி அக்காவை கூப்பிடுவோம். ஷூர். ஓகே அண்ணா, சோ இப்போ 3 சாங்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்கோம். இப்போ வந்து ஜெனரல் क्वेश्चंस கொஞ்சம் ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஜெனரல் क्वेश्चंसனா அதுதான் சாங்ஸ், மத்தபடி உங்களோட இதுதான். உங்களோட மியூசிக் கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஸ்கூல்ல ப்ளே பண்ணுவேன். ஸ்கூல்ல அசம்பிளில மற்ற சின்ன சின்ன ப்ரேயர் சாங் அதுக்கெல்லாம் ப்ளே பண்ணுவேன். அப்போ கூட எனக்கு வந்து மியூசிக்கை நான் ஃபுல் டைம் எடுக்கணும். அப்பெல்லாம் என்ன சொன்னாங்க, என்ஜினியரிங்கும் டாக்டர் மட்டும்தான் கெரியர். வாழ்க்கையில ஃபியூச்சர்னு இருந்தா அது 2 மாத்திரம் தான். அது இல்லாம எங்க அம்மா அப்பா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் நாங்க காலனில இருந்தனால பக்கத்து வீட்டுல எல்லாம் உங்க பையன் என்ன படிக்கிறான், நீங்க என்ன படிக்கிறீங்க, என் பையன் அந்த டியூஷன் போறான், உங்க பையன் எந்த டியூஷன் போறான். ஸோ இதேதான் பேசிட்டு இருப்பாங்க. ஆமா, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மியூசிக்ங்கிறது என்னோட லிஸ்ட்லயே கிடையாது. எனக்கு ஆசை, எனக்கு பயங்கரமான ஆசை மியூசிக் வாசிக்கணும்னு. ஆனா நான் என்ன யோசித்தேன், எனக்கு டைம் இருக்கிறப்ப நான் சர்ச்ல ஹெல்ப் பண்ணலாம். மியூசிக்ங்கிறது ஹாபி. சர்ச்ல போய் வாசிக்கலாம், ஈவினிங் சர்வீஸ், யூத் சர்வீஸ்ல வாசிக்கலாம், இது போதும் அப்படின்னு தான் யோசித்தேன். பட் நான் காலேஜ் போனதுக்கு அப்புறம் நான் காருண்யா யூனிவர்சிட்டியை டெஃபினட்டா நான் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். நான் டெஃபினட்டா படிக்க தான் போனேங்க, எல்லாரும் படிக்க தான் போறாங்க. அதை தாண்டி அந்த வர்ஷிப் கல்ச்சரும் அந்த மியூசிக்கும் வந்து அவங்க பயங்கரமா வெளியே கொண்டு வருவாங்க. ஸோ நான் போனப்போ நான் நினைச்சேன் எனக்கு நல்லா வாசிக்க தெரிஞ்சோன்னு நினைச்சிட்டு போனேன். ஆனா அங்க போனா என்னை விட எல்லாரும் ரொம்ப நல்லா வாசித்தாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து கொஞ்சமா நான் கத்துக்கிட்டு எனக்கு இன்னும் ரொம்ப அதிகமா ஆசை வந்துச்சு. அப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஸ்டர் ஜேசனுக்கு வாசித்தேன், ஃப்ரெடி ஜோசப் அண்ணனுக்கு வாசிட்டு இருந்தேன். ஸோ அவங்களோட மீட்டிங்ஸ்க்கெல்லாம் வாசிப்பேன். ஸோ அப்படி வாசித்து தான் நான் அப்படியே ஸ்லோவா நான் ப்ரொடக்ஷன் சைட்லயே வந்தேன். நிறைய ஆல்பம் பண்ண ஆரம்பிச்சேன். தஞ்சாவூர்ல ஒரு பாஸ்டர் இருந்தாங்க, பாஸ்டர் ஜெயச்சந்திரன். அவங்க நான் ஸ்கூல் படிக்கிறப்பவே என்ன ஆல்பம் பண்ண வச்சாங்க. ஸோ ஹி ட்ரஸ்டட் மீ சோ மச். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவா இட் இஸ் அ ஜேர்னி ஜோனா. ஒரு நாள்ல நடக்கல, இட் இஸ் அ ஜேர்னி. அப்படின்னா எங்க அம்மா அப்பாவையும் புரிய வச்சாரு, இந்த அவங்க பையன் வந்து மியூசிக் எடுத்தானா அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு அவங்க மைண்டுக்கும் புரிய வந்துச்சு. அப்புறம் என் ஒய்ஃபும் புரிய வந்தா, என்னை சுத்தி இருக்கிறவங்களும் எல்லாம் புரிய வந்தாங்க. இல்லைன்னா என்ன யோசிப்பாங்க, நீ இவ்வளவு செலவு பண்ணிருக்கிறியே, நீ யூஜி படிச்சிருக்க, பிஜி படிச்சிருக்க, நீ வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு அப்படி அந்த மாதிரி. So slowly it was a journey, Jonah. Slowly it happened. Yeah, over the years. ஓகே அண்ணா, நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா, லைஃப்ல நீங்க பண்ண காஸ்ட்லியஸ்ட் மிஸ்டேக்ல நீங்க கத்துக்கிட்ட லெசன். ஸோ யங்ஸ்டர்ஸ் பாக்குறவங்களுக்கு அந்த லெசன் மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், அவங்க அந்த மிஸ்டேக் மேபி பண்ணிருக்கலாம். அது என்ன? ஓகே, என்னோட லைஃப்ல பார்த்தா நான் நிறைய மிஸ்டேக்ஸ் தான் பண்ணியிருக்கிறேன் தேன் த குட் திங்ஸ் அண்ட் கரெக்ட் திங்ஸ். பிளஸ் வந்து நான் எல்லாருமே கரெக்ட். என்னன்னா நான் சாய்ஸ் மேக் பண்றதுல நான் கொஞ்சம் வீக் தான். லைக் லெட் இட் பி ஒரு ஷர்ட் செலக்ஷன் கூட இருக்கலாம், டெசிஷன் மேக்கிங் கரெக்ட்.
நான் வாங்கினதுக்கு அப்புறம் கூட யோசிப்பேன், இது நான் கரெக்டா வாங்கியிருக்கிறேன்னா, இந்த கொடுத்த காசுக்கு இது வேர்த்தா அப்படின்னு ஒன்னொன்னுக்கும் யோசிப்பேன். ஸோ இதனாலயே என்னன்னு தெரியல, நான் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் அதை தான் பண்ணியிருப்பேன். இல்லைன்னா தெரிஞ்சு பண்ணியிருப்பேன், தெரியாம பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஜேர்னி. இப்போ நான் யோசித்து பார்க்குறப்போ மிஸ்டேக்ஸ் ஹஸ் ஆக்சுவலி மோல்டட் மீ. டெஃபினட்டா என்னை எப்படி மோல்டு பண்ணுச்சுன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நம்ம போறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வழியா நிறைய சாங்ஸ் வரும். செகண்ட் வந்து லைஃபோட ஜேர்னிக்கு நம்ம யாராவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போறப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். நான் இது பண்ணிட்டேன், இது நீ பண்ணக்கூடாது, பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இது நீ எனக்கு அவ்வளவா சொன்னதில்ல. மேபி சொல்லியிருப்பாங்க, நான் மறந்துருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். சோ என்னோட ஆசை கூட அதுதான். நான் வந்து மத்தவங்க கிட்ட பேசணும், மத்தவங்க சொல்றத கேட்கணும், மத்தவங்களுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா என்னோட பர்சனல் ஆசை. ஐ லைக் ஒன் டாக்கிங். ஒருத்தங்களோட மேபி அவங்க கஷ்டப்படுறப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அந்த மாதிரிலாம் ரொம்ப ஆசை சின்ன வயசுல இருந்து. ஸோ மிஸ்டேக்ஸ், காஸ்ட்லியஸ்ட் மிஸ்டேக்னா நிறைய எடுத்திருக்கேன். இப்ப நான் காமெடியா சொல்லணும்னா, இப்ப நான் மியூசிஷியனா இருக்கேன், காஸ்ட்லிங்கிற வார்த்தை சொல்றதுனால நான் சொல்றேன், பிஇக்கும் எம்பிஏக்கும் எங்க அம்மா அப்பா கட்டின காசு வந்து கொஞ்சம் நெஞ்ச காசு கிடையாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்க ஹார்ட் அண்ட் மணியை கட்டினாங்க. ஆனா இப்போ எனக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே இல்லாம நான் மியூசிக்ல ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறேன். அதே நான் படிக்காம கரெக்ட், நான் 12th ஸ்டாண்டர்ட்லயே சென்னைக்கு வந்திருந்தா இன்னும் எனக்கு நல்லா எக்ஸ்போஷர் இருந்திருக்கும், இன்னும் நிறைய பேரை மீட் பண்ணியிருப்பேன், அந்த ஏஜ் நான் கரெக்டா யூஸ் பண்ணியிருப்பேன். இதை நான் ரொம்ப நாளா யோசிச்சிருக்கிறேன். ஐயோ எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப செலவு வச்சிட்டேனே, இப்போ மியூசிக்ல சம்பாரிச்சு நான் திரும்பி கொடுக்க முடியுமா அப்படிலாம் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். அப்போ ஹோலி ஸ்பிரிட் எனக்கிட்ட சொன்ன ஒரு காரியம், உன்னுடைய வாழ்நாள்ல ஒரு நாள் கூட வேஸ்டா போகாது. ஸோ எவ்ரி டே இஸ் கவுண்டட். அண்ட் ஒருவேளை நீ வேஸ்டா ஆயிடுச்சேன்னு நினைச்சா கூட அந்த வேஸ்டான டேஸ்க்கு பதிலா ஆண்டவர் வந்து இன்னும் ஒரு பியூட்டிஃபுல் டேஸ் நமக்கு வச்சிருக்கிறாருன்னு நான் அதை ருசிச்சேன். லைக் இன்ஸ்டெட் ஆஃப் someone telling to me, நான் அதை அனுபவிச்சேன். சோ இவ்வளவு நாள் இருந்தாலும் பட் see God was so faithful to me. எந்த குறையும் இல்லாம நம்மளை உயர்த்தி தான் கொண்டு போறாரு, எந்த ஒரு இடத்துலயும் நம்ம கீழே கொண்டு போவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மிஸ்டேக்ஸ் வந்து ஆக்சுவலா என்ன மோல்டு பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ யங்ஸ்டர்ஸ் கிட்ட நான் என்ன சொல்வேன்னா, எம்ப்ரேஸ் த ஜேர்னி. இப்ப இருக்கிற என்னோட ஃபேமஸான கோட்னு கூட சொல்லலாம், நான் அடிக்கடி என்னோட ஸ்டேட்டஸ்ல வைப்பேன். உன்னோட ஜேர்னியை நீ நடந்து போற இந்த லைஃபை நீ எம்ப்ரேஸ் பண்ணு. ஒருவேளை மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாலே அந்த மிஸ்டேக்ஸ்ல டுவெல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் எவ்ரி டே இஸ் அ நியூ டே. நம்ம அதுலயே டுவெல் பண்றவங்க தான் ரொம்ப விழுந்துடுறாங்க, ரொம்ப கீழே போயிடுறாங்க. ஸோ எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. பட் ஜஸ்ட் தட் லுக் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கம் பேக். நாளைக்கு நான் இதை விட பெட்டரா இருக்கணும். ஸோ என்னோட லைஃப்லயும் அப்படிதான். ஐ வாண்ட் டு பி a better person tomorrow. நான் இன்னைக்கு இருந்தவனை விட நாளைக்கு நான் பெட்டரா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் மை மோட்டோ. அதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நம்ம நடந்த எதை குறிச்சும் ரெக்ரெட் பண்ண வேண்டிய தேவை. எஸ் எஸ் எஸ். ஓகே, தேங்க் யூ so much. நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து what will you do when you're overstressed? ஓகே, நான் வந்து ஒரு பெரிய டீ அடிக்ட் ஜோனா. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியும் எந்த அளவுக்கு டீ அடிக்ட்னு. அது 1 2 எல்லாம் கிடையாது, டீ குடிச்சுனே இருப்போம். ஒன் டே வந்து நான் 10 டீ எல்லாம் குடிச்சிட்டு இருந்தேன். இப்ப கம்மி பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு கிரே ஹேர்லாம் ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் சொன்னாங்க நீ ரொம்ப டீ குடிச்சிட்டு இருந்தா சீக்கிரம் நரைச்சிரும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, சரி நான் காஷியஸா கம்மி பண்ணலான்னு கம்மி பண்றேன். ஸோ எனக்கு பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னு பார்த்தா, நான் வந்து என்னதான் என் ஒய்ஃப் வந்து சூப்பரான டீ போட்டாலும், அவ சூப்பர் டீ போடுவா, எங்க அம்மாவும் வீட்டுல சின்ன வயசுல அருமையான டீ போட்டிருக்காங்க, இருந்தாலும் நான் ஒரு டீ கடையில உட்காந்து நான் தனியா டீ குடிக்கிறப்போ எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும். ஏன்னா 4 பேரை பார்ப்பேன், ஒருத்தங்க சிரிப்பாங்க, ஒருத்தங்க அழுவாங்க, ஒருத்தங்க திட்டுவாங்க, ஒருத்தங்க சண்டை போடுவாங்க, ஒருத்தங்க காமெடி பண்ணுவாங்க. ஸோ சுத்தி நான் 5 பேரை பார்ப்பேன். ஸோ என்ன அறியாமையே நான் காசிப்பை கேட்க மாட்டேன், ஆனா அவங்க பேசிட்டு இருக்கிற கதை, அவங்களுடைய குட் திங்ஸ், அவங்களோட பேட் திங்ஸ் எல்லாம் என் காதுல போகும். ஸோ இதெல்லாம் பார்த்து நான் என் லைஃப் எப்படி இருக்குன்னு யோசிப்பேன். ஐ வில் பி தேங்க்ஃபுல் டு காட். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சின்ன 5 நிமிஷத்துல எனக்கு நடந்துரும். ஸோ ஐ லவ் கோயிங் ஃபார் அ டீ பிரேக். ஸோ எனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அதான். நைஸ் ஐடியா. டிப்ஸ் மாதிரி குட்டியா கொடுத்துருக்கீங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட் வந்து in recent times which kind of social issue has bothered you a lot? காமனா வேர்ல்ட்ல இருக்கிற எந்த சோஷியல் இஷ்யூ, அண்ட் வாட் வுட் யூ சஜஸ்ட் தி யங்ஸ்டர்ஸ் டு டு ஃபார் தட் சோஷியல் இஷ்யூ? ஓகே, சோஷியல் இஷ்யூன்னு இது எக்ஸாக்டான சோஷியல் இஷ்யூ கிடையாது. ஆனா லேட்லி என்ன மைண்ட் ரொம்ப பாதர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா சூசைடு.
ஒரு லாஸ்ட் 2 months எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேர் பசங்க சூசைட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நமக்கு காட் யாருன்னு தெரியும், கிரைஸ்ட் எப்படிப்பட்டவர்னு தெரியும், நம்மளை மன்னிக்கிறவர்னு தெரியும், நம்மளை உதவி செய்யறவர்னு தெரியும். நம்ம என்னதான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டாலும் அவர் நம்ம தூக்கிடுவாருன்னு ஒரு ஹோப். எல்லாமே நம்ம ஃபெய்த்ல தான் வண்டியை ஓட்டுறோம், அந்த ஃபெய்த்தை தான் நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ எனக்கு என்ன தோணுச்சு, இப்ப பார்த்தா நிறைய டாக்டர்ஸ் வந்துருச்சு ஜோனா. லைக் நீங்க யூடியூப்ல நீ பார்த்தாலே தெரியும், இது கரெக்டா அது தப்பா, அவங்க கரெக்ட் இவங்க தப்புங்கிறாங்க. இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எவ்ரிதிங் பாயில்ஸ் டவுன் டு பேசிக்ஸ். ஒருத்தவங்களோட உயிரை நம்மளால காப்பாற்ற முடியலையே, அது எதா இருக்கலாம். ஒருத்தங்க வந்து காசுனால சூசைட் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்னால சூசைட் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணாம எக்ஸாம்ல ஃபெயில் ஆனால சூசைட் பண்ணிருக்கலாம். எனக்கு என்ன தோணுச்சு, இஃப் த சர்ச் இஸ் நாட் அட்ரெஸிங் ஒரு ஸ்மாலஸ்ட் திங், உன் உயிர் வந்து எவ்வளவு முக்கியமானது. இப்போ 50 வயசுல சாதிச்சவங்களாம் இருக்கிறாங்க, 75 வயசுல சாதிச்சவங்க கூட இருக்கிறாங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க அவ்வளவுதான் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் என் கதையே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆஸ் கிறிஸ்டியன்ஸ்ல நம்ம வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து we need to be very accessible. நிறைய பேர் என்ன தெரியுமா, ஆக்சசிபிள் இல்லாம போயிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் நம்மளை உயர்த்த ஆக்சசிபிலிட்டியே கட் பண்ணிடுறாங்க. ஐயோ இவங்கெல்லாம் நம்மளோட பேசவே வேணாம் அப்படின்னு நம்ம கிட்ட பேச வரப்பே அவங்க பயப்படுவாங்க. ஏன்னா ஜட்ஜ் பண்ணிடுவோம், இந்த பையன் சரியில்லை, இந்த பொண்ணு சரியில்லை அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிடுறோம். அவங்களுக்கு அந்த செகண்ட்ல என்ன தெரியுமா தேவை, கிரைஸ்ட வந்து நம்ம கிட்ட தேடுவாங்க. நம்ம வந்து என்ன சொல்லுவோம், நீ போய் ஜெபம் பண்ணுப்பா, சின்ன வேர்டு. சோ நம்ம சொல்லுவோம், நீ போய் ப்ரே பண்ணு, நீ போய் பைபிளை வாசி அப்படின்னு. அவங்களுக்கு அந்த நேரத்துல ப்ரே பண்ணணும் டெஃபினட்டா தோணாது. அவங்களுக்கு தேவை ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசணும். அப்போ கிரைஸ்டே நம்ம கிட்ட தான் தேடுவாங்க. சோ அது இல்லாம போயிருச்சு. கிரைஸ்ட தெரிஞ்சவங்க, இயேசுவோட அன்பை புரிஞ்சவங்க இப்படி வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்கன்னு ஒரு ட்ரூ ஸ்டோரி தான். எனக்கு கேள்விப்பட்டோம்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கலாமே, நம்ம ஏதாவது பண்ணிருக்கலாமே, ஏதாவது யாருக்கிட்டயாவது நம்ம கிட்ட பேசியிருப்பாங்களா அப்படின்லாம் தோணுச்சு. ஸோ நான் இது அவேர்னஸா என்ன பண்ணணும்னு சொல்றேன்னா, we have to be very good listeners ஜோனா. இப்போ பசங்க வந்து ஏதாவது சீரியஸா நம்ம கிட்ட சொல்றப்போ, இல்லைன்னா இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க கிட்ட வந்து சொல்றப்போ அவங்களுக்கு வந்து நமக்குள்ள இருந்து நம்ம என்ன கொடுக்க முடியும், அந்த பீஸை நம்ம ஷேர் பண்ணணும். ஜீசஸோட நேமே வந்து இஸ் a prince of peace. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் பேசிக் திங்ஸ், நாங்க இப்ப டாக்டர்லாம் நாங்க என்னென்னமோ பேசுறோம் அப்படின்னு. ஸோ நம்ம பேசிக் திங்ஸ் we have to get back to foundation. உண்மையான அன்பு, உண்மையான சமாதானத்தை நம்ம ஷேர் பண்றவங்களா இருக்கணும். ஸோ என்னுடைய தாட் வந்து இதுதான். இந்த யாராவது லோன்லியா இருக்கிறாங்க, யாராவது டிப்ரெஸ்டா ஒரு மாதிரி இருக்கிறாங்கன்னா, யூ ஹாவ் டு கிவ் யுவர் ஹெல்பிங் ஹேண்ட். எல்லா சின்ன பசங்களும், எல்லா ஈவன் எல்டர்லி பீப்புள் கூட அவங்களுக்கு காது கொடுத்து கேட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு, அதுதான் எனக்கு பர்சனலா God is teaching me. கண்டிப்பா thank you so much. கண்டிப்பா ஒரு டிஃபரெண்டான ஒரு இது சொல்லிருக்கீங்க. சோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு 2 சாங்ஸ் இருக்கு. சோ அதுக்கு முன்னால ஒரு டிஃபரெண்டான ஒரு செஷன் என்னன்னா, இப்போ இங்க வந்து பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல போட்ட ஸ்டோரியில இருந்து அவங்க கேட்ட क्वेश्चंस எல்லாத்தையும் ரேண்டமா எழுதி வச்சிருக்கேன். சோ you can pick ஒரு 3. நீங்க பிக் பண்ணி எனக்கு கொடுங்க, I'll say the question. ஓகே, உங்க மியூசிக் டீச்சர் யாரு? எனக்கு என்னோட மியூசிக் டீச்சர் வந்து எங்க அப்பா தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் செல்ஃப் டாட் தான். நான் எங்கேயுமே போய் மியூசிக் படிச்சதே இல்லை. இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் மியூசிக் படிச்சதே இல்லை. ஆனா எல்லாருமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இன்டைரக்ட்லி ஆர் டைரக்ட்லி. வாசிக்க தெரிஞ்சவங்க, ஒழுங்கா வாசிக்க தெரியாதவங்க கிட்ட கூட நான் நிறைய பிட் அடிச்சிருக்கேன். அவங்க வாசிக்கிறப்போ இது எனக்கு தெரியலையே, இதை நான் பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு. அது பார்க்கும்போதே தெரியுமா? கீபோர்ட். ஆமா, ஏன்னா நான் செல்ஃப் டாட் தானே, நான் பார்த்து தான் எல்லாமே கத்துக்கிட்டேன். நான் கிளாஸ்ல இது வரைக்கும் ஒரு கிளாஸ் போனது இல்லை. எனக்கு நோட்டேஷன் படிக்க தெரியாது. எனக்கு எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தது. மெயினா எங்க அப்பா கிட்ட பார்த்துதான். ஏன்னா அவங்க சர்ச்ல வாசிப்பாங்க. இவர் என்ன பண்றாருன்னு பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கேபா ஜெரமியான ஒரு கிட்டாரிஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவன்லாம் எனக்கு லைஃப்ல நிறைய சொல்லி கொடுத்துருக்கான், நீ இப்படிதான் வாசிக்கணும், இப்படி வாசிக்க கூடாது அப்படின்னு. ஸோ இட்ஸ் பீன் அ ஜர்னி. லைக் எல்லாத்துக்கிட்ட இருந்து கத்துருக்கேன், கத்துக்கிட்டே இருக்கிறேன் டெஃபினட்டா. நெக்ஸ்ட் இஸ் கிரீன். எஸ். ஓகே, உங்களோட சாங்ஸ்ல வர பேக்ரவுண்ட், அதாவது வீடியோஸ் எல்லாம் எந்த மாதிரி இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி வரும்? வீடியோஸ் இப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த தாட். ஓகே, எனக்கு ஏற்கனவே சொன்னேன்ல, எனக்கு சாங் எனக்கு ஏதாவது ஒரு சாங் இன்ஸ்பிரேஷன் கிடைச்ச உடனே எனக்கு வீடியோ ஐடியாவும் உடனே வந்துடும். ஸோ நான் வீடியோ ஐடியா தனியா யோசிக்கவே மாட்டேன். வீடியோ ஐடியா அப்பவே எனக்கு ஐடியா வரும். பிளஸ் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும்னு நான் யோசிப்பேன். எல்லாத்து மாதிரியும் நான் வீடியோ பண்ண வேணாம் அப்படின்னு. டெஃபினட்டா நமக்கு இந்த
இந்த காசுக்கு உண்டான பவுண்டரிஸ் எல்லாம் இருக்கு. இப்ப மூவிலலாம் அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதையும் யோசிப்பேன், என் காசுக்கு என்னால எவ்வளவு பண்ண முடியும், எனக்கு இருக்கிற ஃபினான்சஸ்க்கு நான் எவ்வளவு தூரம் குதிக்க முடியும். நான் வந்து ஹாலிவுட் எய்ம் பண்ணி நான் கீழே குதிச்சிடக்கூடாது, நான் அட்லீஸ்ட் நான் நிக்கணும். ஸோ அதுக்கு மொக்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாது, என்னடா ரொம்ப கேவலமா இருக்கேன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு எனக்கு குட் அண்ட் பேட் தெரியும். இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லைன்னு தெரியும். ஸோ அதனால இதெல்லாம் மைண்ட்ல வச்சு, பிளஸ் எனக்கு ரொம்ப நிறைய அன்பிலீவர்ஸ் கிட்ட எனக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன் அப்படி ஆசைனா, என் லைஃப்ல நான் நிறைய அன்பிலீவர்ஸை நான் பார்த்திருக்கேன். அவங்கள மாதிரி ஜென்யூனா நான் வந்து இன்னும் கிறிஸ்டியன் சர்க்கிள் ஆக்சுவலா தேடுறேன். உண்மையான அன்பு இல்லை உண்மையான கேரு அதெல்லாம் மற்ற ரிலீஜியஸ் பீப்புளுக்கு இன்னும் அதிகமா இருந்துச்சு. ஸோ என்னுடைய ஆசை என்னன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிஃப்டை நான் எப்படி அன்பிலீவர்ஸ் கிட்ட நான் போய் சேர்ப்பேன். இப்ப சோஷியல் மீடியா இருக்கு, ஒரு வார்த்தை அவங்களுக்கு எப்படியா போய் தொடாதா அப்படின்னு சொல்லி நான் அந்த லைன்லயே தான் போகணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இன்னும் நான் நிறைய வர்ஷிப் சாங்ஸ் கூட எழுதல. நான் மோர் ஆஃப் லிசனிங் சாங்ஸ் தான் எழுதுறேன். அவங்க பாட்டுல கேட்கலாம், கேன் லிசன் டு தி சாங். அதுதான் என்னுடைய ஆசையும் கூட. சோ அந்த டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கிறேன். அதாவது யார் கேட்டாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு டச் இருக்கிற மாதிரி, அதாவது கிறிஸ்டியன்ஸ் கேக்குற பாடல் அப்படிங்கிற மாதிரி இல்லாம. ஓகேடா, நெக்ஸ்ட் क्वेश्चन. Okay, how do you manage your money at your 20s? 20ஸ்ல வந்து 20s கரெக்டா 20 வயசுல வந்து எங்க அம்மா அப்பா தான் எனக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. ஏன்னா அப்ப இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்த டைமா, கொஞ்சம் காசு கொடுத்து இவ்வளவுதான், அடுத்த தடவை வீட்டுக்கு வர வரைக்கும் இதுதான் காசு அப்படின்னு. ஸோ 20s சொல்றப்போ நான் 20s to 30s வரைக்கும் கூட எடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒர்க் பண்றப்போ நான் மந்த்லி சேலரிடா இருந்தேன். கொஞ்சம் மாசம் எனக்கு மந்த்லி சேலரி வந்துச்சு. அதை நான் குவிட் பண்ணதுக்கு அப்புறம் இட் வாஸ் a big question mark. குவிட் பண்ண உடனே நான் கொஞ்ச நாளே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ நான் ஃபேமிலியை ரன் பண்ணணும், வீடு ரெண்ட் கட்டணும், என் கார் லோன் கட்டணும், எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு, ரொம்ப அதிகமா வந்துச்சு. பிளஸ் எனக்கு ரிலேட்டிவ்லி ஐ காட் மேரிட் லிட்டில் ஏர்லியர் ஜோனா, லைக் ஒரு 24.5 to 25 இயர்ஸ்க்குள்ள எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை, மணி ஹேண்ட்லிங் இதுவும் கிடையாது. அப்போ காட் சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, என் மேல விசுவாசத்தை வை, உன்னோட டேலண்ட் மேல நீ நம்பாத, ஏதோ டேலண்ட் இருக்கனால நீ சம்பாரிச்சலாம் நம்பாத அப்படின்னு. ஸோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து காட் கிட்ட சொல்றேன், நான் காட் கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பேசுவேன். இன்னும் கூட ஒரு டேடி கிட்ட பேசுற மாதிரி பேசுவேன். என்னன்னா, 31 வரப்போகுது, நீங்க பாத்துக்கோங்க, நான் வந்து கஷ்டப்படணுமா, நான் காசு கட்டணுமான்னு நீங்க பாத்துக்கோ, நான் உங்க பையன் தானே, நீங்க தான் எனக்கு ப்ரொவைட் பண்ணணும், எனக்கு இஎம்ஐ கட்டுங்க, என் ரெண்டை கட்டுங்க, எனக்கு கிளையன்ஸை கூட்டிட்டு வாங்க, எல்லாமே உங்க பொறுப்புன்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் தள்ளிடுவேன். ஸோ என்னோட ஃபெய்த்தை நான் ஜாலியா ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதுல இருந்து நோ டேர்னிங் பேக். இப்படி நம்ம பண்ணும் பொழுது அவர் வந்து ஒரு நாள் கூட காசு இல்லாம என்ன வச்சதே கிடையாது. எஸ்பெஷலி மணி ஏன் சொல்றேன்னா, அந்த கொஸ்டின் அப்படி இருக்கனால சொல்றேன். காசுக்கு நான் குறைவா யாருக்கிட்டையும் நான் நின்னதே இல்லை. ஏன்னா என்ன வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு காட் என்ன பிளஸ் பண்ணி இருக்கிறார். டெஃபினட்டா அதுதான் உண்மை. சூப்பர். ஓகே, சோ ஆக்சுவலா அப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி மணிலாம் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபரன்ஸ்லாம் தெரிஞ்சுச்சானா? திடீர்னு மணி ஹேண்டிலிங் பண்ணும்போது, இப்போ எல்லாத்தையும் கெட்ட வேண்டிய பர்டன் வரும்போது, அந்த டேட் வரும்போது, சோ அந்த டைம்ஸ் எப்படி இருந்துச்சு? சோ நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி, நான் இந்த மெச்சூரிட்டி எனக்கு சுத்தமா இல்லை. மணி வந்து என் சொந்த முயற்சினாலதான் நான் கட்டுவேன் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது என் ஒய்ஃப் தான். என் ஒய்ஃப் என்னதான் சொல்லுவானா, நீ வந்து காட் கிட்ட எல்லாத்தையும் தள்ளிடு, நம்ம எல்லாமே நம்ம விசுவாசத்துல தான் ஓட்டுறோம். இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் மரித்தாரு, அவர் 3ஆம் நாள் உயிரோடு இருந்தாரு, யாரும் அவரை பார்த்தது இல்லை, எல்லாமே விசுவாசிக்கிறோம். அவர் தான் என்னுடைய ரட்சகர், என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு, என்னை கழுவி இருக்கிறாரு, என்ன ரைச்சஸா ஆக்கியிருக்கிறாரு. எல்லாமே அந்த ஃபவுண்டேஷன் வந்து ஃபெய்த் தான். அப்போ ஏன் மணி டிபார்ட்மெண்ட்ல ஏன் நீ எடுத்து போட்டுக்கிற, ஏன் வந்து ஐயோ நான் வேலை செய்யணும்னு அப்படின்னு நீ அவர்கிட்ட கொடுத்துரு. ஸோ நம்ம ஃபினான்சஸா இருக்கட்டும், நம்மளுடைய கமிட்மெண்ட்டா இருக்கட்டும், அது ஆண்டவர் கையில நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பைபிள்ல வாஸ்தா ஆண்டவர் வந்து உங்களுடைய டிசையர்ஸை நீங்க சொல்லுங்க, உங்களுடைய டிசையர்ஸை நான் நிறைவேற்றுகிறேங்கிறாரு. இதெல்லாம் வந்து கமிட்மெண்ட் வந்து டிசையர்ஸ் கிடையாது. ஆண்டவர் வந்து நம்மளுடைய டிசையர்ஸே ஃபுல்ஃபில் பண்ணாருன்னா கமிட்மெண்ட்டை எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுவாருன்னு நான் ருசிச்சேன். இது வந்து யார் சொல்லியும் எந்த பாஸ்டர் சொல்லியும் எனக்கு போய் சேரல. ஆனா என் லைஃப்ல அந்த ஃபினான்ஷியல் சைடுக்கு வரப்போ அவர் எனக்கு ப்ரொவைட் பண்ணறாரு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கேர்ஃப்ரீ ஆயிட்டேன். இப்பெல்லாம் வந்து காசு வந்து ஜஸ்ட் அ நம்பர் ஃபார் மீ ஜோனா. இப்போ எல்லாருக்குமே அப்படிதான். இப்போ கூகுள் பே வந்துருச்சு, நம்பர்ஸ்ல அனுப்பிச்சிடுறோம், எவ்வளவு நம்ம கிட்ட இருக்கு, எவ்வளவு போதுன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு
காட் இஸ் பியாண்ட் நம்பர்ஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்கரேஜிங்கா சொல்றேன், உங்க பினான்சஸ் பத்தி நீங்க கவலைப்படவே படாதீங்க. காட் வில் டேக் கேர். கண்டிப்பா. ஐயோ, இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு வந்து டைமிங்ல ஹெல்ப் பண்ணதோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் சாங் என்னன்னா மனமே நீ கலங்காதே. அந்த சாங் எப்படி இருந்துச்சு? ஓகே, மனமே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வாழ்க்கையில நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, வாழ்க்கையில நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனா நான் நிறைய ரிக்ரெட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து எல்லாரையும் மிஸ்டேக் பண்ண சொல்லி நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஆனா என்னன்னா என்னுடைய லைஃப்ல என்னோட ஜேர்னில இப்படிதான் இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் எப்படின்னா வாழ்க்கையில நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாம ஒன்லி குட் திங்ஸ் மட்டும் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். அவங்க வந்து உண்மையாலுமே வசனத்தின்படி வசனத்தை கை கொண்டு ஹோலி ஸ்பிரிட்டோட நடத்துதல்ல அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படிதான் வாழணும். ஆனா எனக்கு எப்படி ஆச்சுன்னா நான் கொஞ்சம் லைட்டா ட்விஸ்ட் பண்ணணும்னு நினைப்பேன். என்ன இவங்க இப்படி சொல்றாங்க, இதுக்கு அகேன்ஸ்ட் நான் இப்படிதான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு. ஏன்னா நான் வந்து காட ஒரு ஹிஸ்டரி புக்காவே பார்த்துட்டேன். பைபிளை வந்து ஒரு ஹிஸ்டரி புக்காவே பார்த்துட்டேன். நான் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பா பார்க்கல. எங்க அப்பா மேல இருந்து என்ன பாக்குறாரு, அவருக்கு நான் இப்படி பண்ணா பிடிக்காது, இப்படிலாம் ஒரு நாள் கூட யோசிச்சது இல்லை. காட் ஆஃப் ஆபிரகாமின் தேவன், மோசேயின் தேவன், எலியாவின் தேவன் தான் நான் பார்த்தேனே தவிர என்னோட அப்பான்னு நான் பாக்குறதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதனாலயே நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ மோசையோட தேவன் தானே, அவர் அப்படி எப்படியும் கோவப்படுவாரு, எப்படி என்ன திட்டுவாரு, எப்படியும் அடிச்சுப்பாரு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் பண்றதுனால நமக்கு நிறைய விளைவுகள் கூட இருக்கும். ஆண்டவர் வந்து மன்னிக்கிற தேவன். ஆனா இந்த உலகத்துல நம்ம மிஸ்டேக்ஸ் பண்றதுனால சில டைம் சில பாத் வழியா நம்ம போக வேண்டியதா இருக்கும். ஸோ அது மாதிரி ஒன் ஆஃப் தி திங்ஸ் வந்து சோசியல் மீடியால, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தவங்க வந்து என்னை பத்தி எழுதுனாங்க, இவர் சரியில்லை, இவர் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு எழுதுனோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நானும் ஒரு மனுஷன் தானே, எனக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு, நானும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நான் அதுல இருந்து இப்ப வெளியே வந்து நான் இப்போ உங்களுடைய அன்புக்குள்ள நான் இப்படிதான் வாழணும்னு நான் வாழ்ந்துருக்கேன். பிளஸ் ஊழியம் பண்றேன். ஐ எம் டூயிங் காட்ஸ் ஒர்க், இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு. ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. ஸோ எனக்கு டக்குன்னு கீபோர்ட்ல நான் உட்காருவேன். நான் இன்னொரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்து கீபோர்டு வாசிக்கிறது, நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ கீபோர்டு வாசிக்க ஆரம்பிச்சோடனே இந்த பாட்டு விழியே கலங்காதேன்னு வந்துச்சு. ஸோ ஐ வாஸ் அபவுட் டு கிரை. காட் செட், நீ எதுக்கு அழுகிற, நான் தான் உன்னை உருவாக்குனேன், நான் தான் உன்னை இந்த உலகத்துல வச்சிருக்கிறேன், நான் தான் உனக்கு காசு கொடுக்குறேன், நான் தான் உன்னை மன்னிக்கிறேன். நீ என்கிட்ட தான் வரப்போற பரலோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ மத்தவங்களுடைய வார்த்தைகளோட ரிப்போர்ட்டுக்கு ஏன் பயப்படுற? மத்தவங்க யாரோ, இதெல்லாம் வந்து நேம்லெஸ் பீப்புள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இப்போ சோசியல் மீடியால யார் வேணாலும் சொல்லலாம்ல. ஸோ அந்த மாதிரி சொல்றப்போ அவங்களோட வார்த்தை ஏன் உன்னை ஷேக் பண்ணுது, நான் தானே உனக்கு இருக்கிறேன்னு சொன்னப்போ அந்த பாடல் வந்து டோட்டலா வந்து ஒரு கம்ஃபர்டிங் சாங்கா இருந்துச்சு. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய பேர் டெஸ்டிமோனியல் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க கஷ்டமான ஃபேஸ்ல போனப்போ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு. ஸோ அந்த சாங் அப்படிதான் வந்துச்சு. அது அப்லோட் பண்ணி கொஞ்ச நாள் ரொம்ப நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த ஜேர்ல இருக்கும்போது நிறைய பேர் சேர்ந்து உட்காந்து அந்த பாட்டுல கேட்கிறோம். அந்த சாங் வந்து ஒரு லைன் பாடுறீங்க? கண்டிப்பா, லிரிக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன், நான் உளறிடக்கூடாது. அதனால விழியே கலங்காதே, விடியும் திகையாதே, மனதின் வலிமைதானே மறையும் சோராதே, கண்ணீரையும் அவர் காண்பாரே, மனதுருகி அருகே வருவாரே, தோளின் மேலே உன்னை சாய்ப்பாரே, உன்னை மூடி மறைப்பாரே, மனமே நீ கலங்காதே, விடியும் திகையாதே, உயிரே என்பாரே, உதவி செய்வாரே. அதை கேட்கும் போதே செய்வாரே அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷனை கன்வே பண்ற மாதிரியான ஒரு கண்ணீரையும் அவர் காண்பாரே, மனதுருகி அருகே வருவாரே, தோளின் மேலே உன்னை சாய்ப்பாரே, உன்னை மூடி மறைப்பாரே, மனமே நீ கலங்காதே, விடியும் திகை
ஓகே, தேங்க்யூ. நான் சார் நெக்ஸ்ட் ஒன் வந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆன சாங் ஒன்னு நினைச்சேன் சாங். How was it? இது வந்து ஆக்சுவலா நிறைய பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அந்த விஷுவல்ஸ் வந்து அதே சிச்சுவேஷன்ல இருக்க நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எஸ் ஜோனா, அந்த ஒன்னு நினைச்சேன் சாங் வந்தது எனக்கு ஒரு வசனத்தை பேஸ் பண்ணி. ஜெபனியா 3:17 அதுல வந்து போட்டிருக்கிறது, ஆண்டவர் நம்ம மேல களி கூறுகிறார். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா, காட் சிங்ஸ் ஓவர் அஸ். இப்போ காட் நம்மளை பார்த்து இப்ப கூட உன்னை பார்த்தா என்ன பார்த்தா ஆண்டவர் பாடிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நம்ம மேல அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாரு. என்னுடைய மகன் என்னுடைய மகள்னு சந்தோஷத்துல அவர் பாட்டா பாடுறாரு. இப்போ உலகத்துல பார்த்தாங்கன்னா காதலியை பார்த்து பாடுவாங்க, இல்லைன்னா அம்மாவை பார்த்து பாடுவாங்க, அப்பாவை பார்த்து பாடுவாங்க. ஆனா இந்த இடத்துல சொல்லி இருக்குது, மேல இருக்கிற ஹெவன்லி ஃபாதர் நம்ம டேடி நம்மளை பார்த்து பாடுறாருன்னு. ஸோ இதை பத்தி நான் மெடிடேட் பண்ணிட்டே இருந்தேன். மேல இருக்கிற தேவன் என்ன பார்த்து பாடினாருன்னா எப்படி பாடுவாரு. அப்புறம் வசனம் நிறைய இருக்கு. அவர் நம்ம உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறாரு. அவர் ஒரு நாள் நம்ம மறக்காத தேவன், நம்மளுடைய நினைவாகவே அவர் இருக்கிறாரு, அவருடைய கர்விலியா நம்ம இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் எனக்கு டக்கு டக்குன்னு ஓடிச்சு. ஸோ இந்த வீடியோவும் எனக்கு உடனே வந்துருச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு கேர்ளை ஃபீச்சர் பண்ணும். கேர்ள் வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டை விட்டு தனியா இருக்கிறா, ஒரு வேலையை டிபெண்ட் பண்ணி இருக்கிறா. ஸோ வேலை விட்டதுக்கு அப்புறமும் காட் வந்து அவளை லிஃப்ட் பண்றாரு, அவளை பாதுகாக்கிறாரு. ஸோ இதெல்லாம் கூட எனக்கு மைண்ட்ல ஏற்கனவே வந்துருச்சு, சாங்கோட சேர்ந்தே இது வந்துருச்சு. ஸோ பேசிக்கா என்னன்னா, இந்த பாட்டு வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இதுனா லவ்வரை பார்த்து பாடுற மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து பாடுற மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த பாட்டோடைய ஸ்டார்டிங்கே வந்து இந்த வசனம் தான். ஆண்டவர் நம்மளை பார்த்து பாடினா எப்படி பாடுவாரு. ஒவ்வொரு லைனும் வசனத்தை பேஸ் பண்ணி தான். இது வசனத்துல இருந்து வெளியே ஒரு லைன் கூட கிடையாது, எல்லாமே ஒவ்வொரு வேர்டு பேஸ் பண்ணி தான் இருந்த பாட்டு இது. ஆமா ஜோனா. ஓகே, நான் அந்த சாங்ல இருந்து எங்களுக்கு ஒரு லைன் எஸ் நான் பாடுறேன். என் மூச்சு காத்தான என் உருவமா உருவான உனள்ளி நினைக்கிறேன், ரசிக்கிறேன், நொடி கூட மறக்காம உன விட்டு பிரியாம நிழலா நெருங்கி நடக்கிறேன், சுமக்கிறேன், உன் கை விரல் பிடிச்சு கூட வருவேன், காவல நான் நிற்பேன், உன் நினப்பில் என் இதயம் துடிக்கும், ஒன்ன 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 நினைச்ச நினைச்ச என்ன 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 கொடுத்த கொடுத்த, ஒன்ன 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 நினைச்ச நினைச்ச என்ன 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 கொடுத்த கொடுத்த. ஆக்சுவலி மறுபடியும் இப்ப இந்த பாட்டு கேட்கும்போது நீங்க சொன்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கேட்கும்போது டிஃபரெண்டா இருக்கு. இல்லைன்னா அந்த கோரஸ வந்து என்ஜாய் பண்ணி பாடுறத விட இப்போ ஒண்ணு நினைச்சேன்னு ஆண்டவர் பாடுற மாதிரி அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு. உன் கை விரல் பிடிச்சு கூட வருவேன், காவல நான் நிற்பேன், உன் நினைப்பில் என் இதயம் துடிக்கும், ஒன்ன 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 நினைச்சேன் நினைச்சேன் என்ன 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 கொடுத்தேன் கொடுத்தேன், ஒன்ன 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 நினைச்சேன் நினைச்சேன் என்ன 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 கொடுத்தேன் கொடுத்தேன், ஒன்ன 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 நினைச்சேன் நினைச்சேன் என்ன 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 கொடுத்தேன் கொடுத்தேன், ஒன்ன 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 நினைச்சேன் நினைச்சேன் என்ன 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 கொடுத்தேன் கொடுத்தேன். சூப்பர். நீங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு குவெஸ்டின் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ ஒரு சின்ஃபுல் லைஃப் இருக்கும், ஒரு பாஸ்ட் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட் இருக்கும். அதுல இருந்து நம்ம வந்து மனம் திரும்பி வந்த பிறகு மறுபடியும் ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சொசைட்டி நிறைய பேர் வந்து ஏத்துக்கிடாது. மேபி அவங்க அப்பியரன்ஸா இருக்கலாம், மறுபடியும் அவங்களுடைய பழைய பிஹேவியர்ஸ், அவங்களுடைய பழைய குணங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா. சோ அந்த டைம்ல யாரையும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு what do you say? How can they come out? ஓகே, நான் அவங்களுக்கு நீங்க பார்க்க வேண்டிய ஒரே ஆள் வந்து டேவிட் தான். டேவிட் வந்து ஒரு ஷெப்பர்டா இருக்கிறான். சர்ச்சில் ப்ரீச் பண்ற ஒரு காரியம் வந்து ஷெப்பர்ட் பாய் டு கிங்னு சொல்லுவாங்க. ஒரு ஆடு மேய்க்கிறவன் எப்படி ராஜா ஆனான்னு. ஆனா அவனுடைய பாத்துல பண்ணா அவன் நிறைய தப்பு பண்றான், நிறைய அவன் மர்டர் பண்றான், அவன் அடல்ட்ரி பண்றான் அப்படின்னு. ஸோ காட் வந்து செலக்ட் பண்ணியிருந்தா ஒரு ப்ராப்பரான எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே பண்ணாம ஒரு நல்ல பையனை காட் வந்து அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கணர்னு வசனம் சொல்லுது. ஸோ ஹீ கான்ட் அக்செப்ட் சின், ஹீ கான்ட் சீ சின். ஆனா ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா டேவிட் தான். டேவிட் ஆண்டவர் தெரிந்து கொள்ள மட்டும் இல்ல, அவன்கிட்ட டேவிடை பார்த்து சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற மகன், வேற யாருக்குமே கொடுக்காத ரிப்போர்ட்டை டேவிடை பார்த்து சொல்றாரு. ஆனா டேவிடோட வாழ்க்கையில நிறைய
தவறுகள் அவன் செய்யறான், அதுக்காக அவன் ஃபீல் பண்றான். நான் என்ன சொல்றேன், தவறுகளுக்குள்ள நம்ம போகும்பொழுது நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம தவறு பண்ணியிருந்தாலும் அந்த தவறுல டுவெல் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. ஆண்டவர் மன்னிக்கிறவர் தான், நம்ம எல்லாரும் மிஸ்டேக்ஸ் பண்றவங்க தான். ஆனா ஆண்டவரை நம்ம பிரியப்படுத்த ஆசைப்படணும். என்னுடைய ஆக்ஷன்ஸ் ஆண்டவரை பிரியப்படுத்துமா, என்னுடைய தாட்ஸ் ஆண்டவரை பிரியப்படுத்துமா, என்னுடைய ஒர்க்ஸ் ஆண்டவரை பிரியப்படுத்துமான்னு நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கமே ஆண்டவரை நம்ம இதுல மகிமைப்படுத்துவோமா. இதுக்கு டெஃபினட்டா மெச்சூரிட்டி வேணும் ஜோனா. இது வந்து டீனேஜ்ல எல்லாம் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. டீனேஜ்ல வந்து எல்லாம் பண்ணணும்னு தோணும், எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும்னு தோணும். ஸோ என்னோட இன்டென்ஷன் என்னன்னா, ஆண்டவர் வந்து மன்னிக்கிறவர். இது மாதிரி நான் நிறைய பேரை சொல்லலாம். நிறைய பேரு தவறுகளை பண்ணவங்களை ஆண்டவர் எடுத்து அவங்கள ரெனியூ பண்ணி அவங்கள மாத்தி உயர்த்தி வைக்கிறாரு. அவங்கள பத்தி தான் இப்ப கூட ஹிஸ்டரி இருக்கு. அந்த டேவிடோட ஸ்டார் தான் இஸ்ரேலோட பிளாக்லயே இருக்கு. ஸ்டார் ஆஃப் டேவிட்னு சொல்றாங்க. டேவிட் தான் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பெரிய பெரிய ரோல் மாடல். அந்த மாதிரி டேவிட உயர்த்தி வச்சிருந்தானா, டேவிட் தப்பு பண்ணாத ஒரு ஆள் கிடையாது, அவன் பண்ணி இருக்கிறான். ஆனா நம்ம அதுல டுவெல் பண்ணக்கூடாது. அதுல இருந்து வெளியே வந்து நம்மளோட இன்டென்ஷன் எப்படி இருக்கும்னா, என்னோட ஒரு நாளா we have to take one day at a time. ஒவ்வொரு நாளா தான் நம்ம எடுக்கணும். நம்ம வந்து ஐயோ 10 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்க போறோமோ, என் பாஸ்ட் அப்படி இருக்குதே இல்லாம டேக் எவ்ரி டே அட் அ டைம். இன்னைக்கு வந்து என்னுடைய ஆக்ஷன்ஸ், என்னுடைய வார்த்தை, என்னுடைய யோசனை காடை பிரியப்படுத்துதான்னு பார்க்கணும். அப்புறமேட்டு அதர் சைட்ல இருந்து பார்த்தா யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஜோனா. லைக் ஏன்னா மத்தவங்க லைஃப் எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியாது. அவங்க கஷ்டப்படலாம், அவங்க ஏதோ ஒரு வேதனைக்குள்ள போயிருக்கலாம். சோ அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணாம இருந்தாலே போதும். சோ இதுதான், these two things are very important. ஓகே ஓகே ஓகே. நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கும்போது கூட டீனேஜர்ஸ்க்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி இல்ல, ரைட்? அதாவது எதை இது பண்ணா அப்போ இன்னொரு நான் பர்சனலாவே நான் எப்பவுமே யோசிக்கிறது என்னன்னா, யாராவது நம்மகிட்ட வந்து இதெல்லாம் வந்து பண்ணாத, நான் அனுபவிச்சிருக்கேன், இதெல்லாம் பண்ணாத, நாங்க சொல்றோம் இப்பவே தெரிஞ்சுக்கோ, இதுல இருந்து பண்ணாம நீனே விலகிட்டேன்னா உனக்கு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லும் போது சம்டைம்ஸ் we think like அப்படியா, நானும் அதை ட்ரை பண்றேன், எனக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். வாட் யூ சே, ஷால் வி, கேன் வி ட்ரை, ஆர் அவங்க சொல்றபடி அதை ஓகே சொல்லி போறது பெட்டரா? ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து எனிதிங் தட் வி ஹைட் ஃப்ரம் அவர் பேரண்ட்ஸ் நம்ம பண்ணவே கூடாது. ஸோ லைஃப் கோல் எது கரெக்ட் எது தப்புங்கிறதுக்கு முன்னாடி, இது எங்க அப்பா அம்மா கிட்ட நான் சொல்ல முடியுமா, இது சொல்ல முடியாதா, முடியாதது தப்பு, முடியுங்கிறது கரெக்ட். ஸோ உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத காரியத்தை நம்ம பண்ணோம்னா தப்பு தான். சோ அது இல்லாம நமக்கு ஒரு புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பைபிள். நீ எப்படி வாழணும், உன்னுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும், உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கணும். சோ இதுக்கு மேல என்னன்னா, ஹோலி ஸ்பிரிட்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நமக்கு டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணுவார். வசனம் என்ன தெரியுமா சொல்லுது, உன்னால முடியாத சுமையை ஆண்டவர் உன் மேல சுமக்க வைக்க மாட்டார். நம்மளால முடியாத காரியத்தெல்லாம் ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டார். நம்மளால டெஃபினட்டா முடியும். இதுல இருந்து விலகி நம்ம பரிசுத்தமா வாழ நம்மளால முடியும். பாவத்துல விழாம ரைச்சியஸா நம்மளால வாழ முடியும். அதுக்கு ஹோலி ஸ்பிரிட்டோட ஹெல்ப் வேணும். இப்ப நான் என்னோட லைஃப்ல நான் கத்துக்கிட்டது, எவ்ரி டே நான் வந்து ஹோலி ஸ்பிரிட்டோட ஹெல்ப் பண்ணுவேன். லார்ட், ஐ எம் அ மேன் ஆஃப் வீக்னஸ். எனக்கு நிறைய குறைவுகள் இருக்கு, நான் நிறைய பொய் சொல்லிடுறேன், தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவம் பண்றேன். ஆனா உங்களுடைய உதவி வேணும். நான் யார்கிட்ட எப்படி பேசணும், என்னுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், என் பேச்சு எப்படி இருக்கணும், என் தாட்ஸ் எப்படி இருக்கணும், நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னா அவர் டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணுவாரு. Thank you so much for coming. So ஃபைனலா ஒரு क्वेश्चन என்ன அப்படின்னா, இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க யூத்ஸ்க்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்னவா இருக்கும்? ஓகே, நான் சொல்ல இருக்கிற காரியம் என்னன்னா, நீங்க ஆண்டவருடைய தலை சிறந்த படைப்புன்னு நீங்க ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. நிறைய தடவை நம்மளோட வாழ்க்கையில நம்மளுடைய பொட்டன்ஷியல் விட்டு கீழே போறது என்னன்னா, நம்ம கம்பேர் பண்றதுனாலதான். நான் அந்த பாஸ்டர் மாதிரி பாடணும், இந்த வர்ஷிப் லீடர் மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறது வேற. ஆனா நம்ம கம்பேர் பண்றப்போ உங்களுடைய தனித்தன்மையை நம்ம இழந்துடுறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம அதுல நம்ம பண்ணும் பொழுது நீங்க எல்லா ஏரியாலையும் ஷைன் பண்ணலாம். ஒருத்தங்களுக்கு பெயிண்டிங்ல ஷைன் ஆவாங்க, மியூசிக்ல ஷைன் ஆவாங்க, ப்ரீச்சிங்ல ஷைன் ஆவாங்க, மினிஸ்ட்ரியில ஷைன் ஆவாங்க. ஸோ டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப். நீங்க யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த டேலண்ட்டை எடுத்து வெளியே கொண்டு வருவாரு. அவர் உங்களை ஷைன் பண்ண வைப்பாரு. So this is my say for all the youth. Okay, thank you so much அண்ணா. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி, ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு டிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். Thank you so much for your time. Okay நேயர்களே, so இன்னைக்கும் நம்ம ஐசக் அண்ணா கூட ஒரு great time நம்மளுக்கு இருந்துச்சு. I praise God for that. Thank you so much for watching. And இதே மாதிரி இன்னொரு சூப்பரான பாடல் பண்ண நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். And friends, next யாருடைய சாங்க்கு நீங்க அந்த
சாங்கோடைய பேக் ஸ்டோரி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா நீங்க இன்னைக்கு ப்ரோக்ராம்ல பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எங்க கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. நீங்க உங்களோட மெயில் அனுப்ப வேண்டிய மெயில் ஐடி crosstvmedia@gmail.com. ஓகே நேயர்களே, இதே மாதிரி இன்னொரு சூப்பரான பாடல் பின்னணி நிகழ்ச்சி